ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 19 நாளைய தினம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கூட 9 மிளகு வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்க்க போகுது. பணவரவுல அதிரடி மாற்றம் ஏற்படும். செல்வம் தானாக வளரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆவணியோட முதல் செவ்வாய் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி முடிந்து ஆவணி பிறந்தாலே எல்லோருக்கும் நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆடி மாதத்துல நம்ம எக்கச்சக்கமான விசேஷ தினங்களையும் விரத தினங்களையும் கடந்து வந்திருப்போம். அந்த விரத தினங்களுக்கும் விசேஷ தினங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலன், ஒரு கைமாறு நமக்கு ஆவணி மாதத்துல கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த மாசம் பிறந்திருக்கு. அதோட 3வது நாளே வரக்கூடியது ஆவணியோட முதல் செவ்வாய். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி எந்த அளவுக்கு விசேஷமோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஆடி முடிந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தோட முதல் செவ்வாயை நம்ம வரவேற்க விதத்தை பொறுத்து இந்த ஒரு ஆவணி மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும். பொதுவா செவ்வாய்க்கிழமைய 2 விதமான கடவுள் வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்பினவங்களுக்கு கெடுதல்கள் வந்ததே இல்லை அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. நம்மளோட தனித்தனி பிரச்சனைகளுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம். அந்த அளவுக்கு கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அவருக்கு உரியது இந்த செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிலுவையில இருக்கு. கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது. வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில யார் ஒருத்தவங்க வணங்கிக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள், எதிர்பாராத சங்கடங்கள் படிப்படியா குறையும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவானோட அதிபதி முருகப்பெருமான். இவங்க 2 பேருக்கும் உரிய இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்துல வந்திருக்குன்னா அதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் ஒரு செவ்வாயும் முருகனையும் செவ்வாய் பகவானையும் சேர்ந்து வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள். மற்ற மாதத்துல செவ்வாய்க்கிழமையில வணங்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஆடி முடிந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் நல்ல வழி பிறக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம காத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆடி மாசத்துல எக்கச்சக்கமான இறை வழிபாடு செஞ்சிருப்பீங்க, பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் முழுமைப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தியும் வரும். இப்படி இந்த ஆவணி மாதத்துக்குரிய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலயும் செவ்வாய்க்கிழமையில ஆவணி செவ்வாய் அன்னைக்கு நாம சில தானங்கள் பண்றது மூலியமாவும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாமா? குறிப்பா சிவப்பு நிற பொருட்களை தானம் பண்ணணும். சிவப்பு நிற ஆடைகளை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுக்கலாம். அது மூலயமா வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடலை மாவை லட்டா தயார் செய்து அதை தானமா கொடுக்கணும். அனுமனுக்கு இந்த கடலை மாவு ரொம்ப பிடிக்குமா? செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மட்டுமில்ல, அனுமனுக்கும் உகந்த நாள் தான். அதே மாதிரி துவரம்பருப்பை நம்ம தானமா கொடுக்கறதால மாங்கல்ய தோஷம் நீங்கும். திருமணத்துல ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேங்காயை தானம் செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேங்காய் கூட சிவப்பு நிற மலர் வைத்து கோவிலுக்கு தானம் பண்ணலாம். அரிசி தானம் பண்ணலாம். இப்படி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில இந்தந்த பொருட்களை தானம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை நமக்கு ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் நமக்கு கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் துவரம்பருப்பும் மிளகும் வைத்து பண்ணக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு இருந்தாலே போதும். 9 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கிறோம். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகளை நம்ம கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கால பைரவராக இருக்கட்டும், வாராகி அம்மனா இருக்கட்டும், இவங்களோட வழிபாட்டில் முக்கால்வாசி நம்ம இந்த மிளகை பயன்படுத்துவோம். 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டில் சாப்பிடலான்னு ஒரு பழமொழி உண்டு. பல மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த மிளகு. பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் நம்ம மாத்திக்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களுக்கு இந்த மிளகை நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். துவரம்பருப்பை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு. ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில சின்னதா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு, அதுவும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏற்றி வச்சு, அந்த தீபத்தை நம்ம செவ்வாய் பகவானா பாவித்து அவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன்
துவரம்பருப்பை வச்சு வழிபாடு செய்யும் போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும். திருமண தடை விலகும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். அந்த செவ்வாய் தோஷத்தால திருமணங்கள் தடைப்பட்டுட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிவர்த்தி கிடைக்கும். அதுதான் இந்த துவரம்பருப்புக்குள்ள ஒரு பெரிய மகிமை. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துவரம்பருப்பு கூட 9 எண்ணிக்கையில மிளகு எடுக்கணும். ஏன் இந்த இடத்துல நம்ம 9 எண்ணிக்கையில் எடுத்துருக்கிறோம்னா, ஒரு கிரகங்களுக்கும் ஒரு எண் இருக்கு. அதுல செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் 9 தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த 9 எண் இருக்கக்கூடிய மிளக நம்ம கடன் பிரச்சனைக்கு பயன்படுத்தும் போது, பொருளாதார பிரச்சனைக்கு பயன்படுத்தும் போது அது கூடுதல் பலனை கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயும் பண்ணலாம். பகல் நேரத்தில் பண்றதாலும் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலம், காலையில 9-10 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு அகல்விளக்கோ எடுத்துக்கோங்க. அதுல அந்த அகல்விளக்கு நிரம்புற அளவுக்கு, அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு துவரம்பருப்பை வச்சுட்டு அதுக்கு மேல 9 எண்ணிக்கையில மிளக இது மாதிரி நீங்க அடுக்கி வைக்கணும். இப்படிதான் அடுக்குங்கிற கட்டாயம் கிடையாது. துவரம்பருப்பு மேல மிளகு இருந்தாலே போதும். அதுவே கணக்கில் எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லார் வீடுகள்லையும் இந்த செவ்வாய் பகவானோட போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. முருகப்பெருமான் போட்டோ கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை செவ்வாய் பகவானா பாவித்து ஆவணி மாதத்துல செவ்வாய்க்கிழமையில இந்த துவரம்பருப்பு மேல 9 எண்ணிக்கையில மிளக வச்சு அந்த விளக்கு முடி வச்சு பூஜை பண்ணும்போது உங்களோட கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண தடை இருக்கு, செவ்வாய் தோஷத்தால திருமணம் தள்ளி போகிட்டே போகுது, சுபகாரிய தடைகள் இருக்கு, இது மாதிரி எந்த பிரச்சனை இருக்கோ அதை செவ்வாய் பகவான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. கூடவே முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்குங்க. இப்படி வணங்கும் போது வீட்டுல முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல முருகனோட நினைவை தவிர வேற எந்த நினைவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்படி செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வீட்டோட பூஜை அறையில இந்த துவரம்பருப்பும் 9 எண்ணிக்கையில வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டப்பாவோ இல்ல ஒரு கவரோ எடுத்துக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். அதுல இந்த துவரம்பருப்பையும் 9 எண்ணிக்கையில போட்டுக்கக்கூடிய அந்த மிளகையும் வச்சுட்டு சாமி படத்திலே வச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆவணி செவ்வாய் இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் புதன்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்டோட பூஜை விளக்கறதுக்கு முன்னாடி அந்த துவரம்பருப்பை எடுத்து காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. அந்த 9 எண்ணிக்கையில மிளகு வச்சிருக்கீங்கல்ல, அதை உங்களோட இடது கையில வச்சுட்டு உங்க குடும்பத்தோட எல்லா நபர்களையும் அமர வச்சு இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறைன்னு தலையை சுத்தி திஷ்டி கழிக்கிற மாதிரி சுத்திட்டு வீட்டுல தெரு ஓரங்கள்ல குப்பை போடுறதுக்குன்னு பொதுவாக இடம் இருக்கும். அந்த இடத்துல போட்டு திரும்ப பக்கமா வந்துருங்க. இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருக்கு, வீட்டுல கிணறு இருக்குன்னா கூட அந்த கிணத்துல கூட போட்டுடலாம். துவரம்பருப்பை நீங்க தலையில சுத்தி திஷ்டி சுத்தி போடுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, இல்ல தண்ணியில விட்டாலும் சரி. ஆனா அந்த மிளகை மட்டும் குடும்பத்தோட எல்லா நபர்களையும் அமர வைத்து திஷ்டி சுத்துற மாதிரி தலையில இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க தண்ணியில விடணும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனை உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் விலகி ஓடுறதுக்கு தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.